இன்னைக்கு டாபா ஸ்டைலில் கடாய் பன்னீர் எப்படி செய்ய போறதுன்னு வைஃப் சொல்லி தர போறாங்க. சேட்டுப்பாயம் வாக்ஸ்ல எல்லாருக்கும் வணக்கம் கைஸ். கடாய் பன்னீர் செய்யறதுனா அவ்வளோ பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை, ஈஸியாக செஞ்சிடலாம். போயிரு சப்பு சப்புன்னு அரைஞ்சிரேன், போயிரு இரிட்டேட். ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணி கியூப் சேவா கொடை மிளகாவும் வெங்காயம் கட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதே கடாயில் கோல்டன் ப்ரௌன் ஆற இருக்கும் பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஆயில கம்மி பண்ணி அதே ஆயில பட்டை லவங்க பிரியாணி எல்லாம் ஏலக்காய் ஆட் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமோ சின்ன சின்னதா நறுக்கி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் தட்டி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் 3 தக்காளியை அரைச்சி வச்சிருக்கேன், அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தனியா தூள், கரம் மசாலா, டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அது மூஞ்சி சிரிச்சா மாதிரி வச்சுக்கிறது தாங்க எங்க வழக்கமே. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் எண்ணெய் விட்டு வர டைம்ல ஃப்ரெஷ் கிரீம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நாம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி ஓரமா எடுத்து வச்சிருந்த வெங்காயம் கொடை மிளகா ஃப்ரைடு பன்னீர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி தேவைக்கேற்ற அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல மூடி வச்சிருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி கொஞ்சமா கஸ்தூரி மேத்தியும் கொத்தமல்லியும் தூவிட்டீங்கன்னா சூப்பரான டாபா ஸ்டைல்ல கடாய் பன்னீர் ரெடி பண்ணிட்டோம். இதை நீங்க சுட சுட சப்பாத்திக்கு சைடிஷா தொட்டு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இந்த ஈஸியான ரெசிபி நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த ரெசிபி என்னன்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. வைஃப் செஞ்ச இந்த கடாய் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருந்துச்சு. சூப்பரான இந்த கடாய் பன்னியோட vlog கம்ப்ளீட் பண்றோம். vlog பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய் பாய்.